வாசு, உன் விருப்பத்தை வினோதினி கிட்ட சொல்லிட்ட போல. கீழே அவ ஒரே சந்தோஷமா இருக்காடா. நீ வேற ஏமா சொல்லவே இல்லம்மா. சொல்லவே இல்லையா? என்னடா சொல்ற? ஏண்டா அவளு நீ ரூம்குள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்ற. அப்படி என்னதான்டா பேசிக்கிட்டு இருந்தீங்க? எங்கம்மா சொல்லணும்னு ஆரம்பிச்சதும் ஹார்ட் பீட் வேகமா அடிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. சரி எப்படியாவது சொல்லிடணும்னு தைரியத்தை வர வச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி சரியா என் மனசுல இருக்கிறத ஒரு வழியா சொல்லிடலான்னு வரப்போ சரியா அதை தடுக்கிற மாதிரி அந்த சிவா உள்ள பூந்து கெடுத்துட்டான். அந்த தம்பி எதுக்குடா நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள வந்துச்சு? ஏதோ வினோதினி வர சொன்னதா கனகா சொன்னாங்களா? இவரும் சொன்ன வேகத்துல கதவை தட்டாம உள்ள வந்துட்டாரு. நீங்க அவன் மேல கோவப்படக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா புடிச்சு கத்தி விட்டுருப்பேன். சரி சரி, இங்க பாரு, நீ கோவப்படாத, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா. அவ இன்னைக்கு பூரா இங்கதான் இருப்பா. இன்னொரு வாய்ப்பு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப எப்படியாவது சொல்லிடுறா. இப்ப நீ வாங்கிட்டு வந்த புடவை எடுத்துட்டு கீழே வா. முதல்ல அவளோட பிறந்த நாளை கொண்டாடலாம். கொஞ்சம் சிரிடா, சிரிச்சா மாதிரி வா. சரி நீ போமா, வரேன். சீக்கிரம் வந்துரு. என்ன என்னாச்சு? வினோதினிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? ஏங்க, ஒரு ஆறி போன டீயை வச்சு பெரிய அக்கப்போரையே உருவாக்கிட்டீங்க. ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும் அவ எதுக்கு உங்களை கூப்பிட்டான்னு. சரி உள்ள போனீங்களே, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க சொன்னீங்களே, நான் போய் கதவை திறந்துட்டு நிக்கிறேன். உள்ள வினோதினி கூட வாசு சாரும் இருந்தாரு. அது தெரிஞ்சுதானே அனுப்புனேன். அப்புறம் என்னாச்சு? அவங்க 2 பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நான் போனதை டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. வாசு சார் முகமே வாடி போச்சு. சரி, நீங்க என்ன வேணும்னா உள்ள போனீங்க? அவர் உள்ள இருப்பாருன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? என்ன அந்த வாசு உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டாரா என்ன? இல்ல எதுவும் திட்டாரா? மேனர்ஸ் இல்லையான்னு கேட்டாரு. அவர் கோவப்படுறது நியாயம் தானே? இத பாருங்க, இந்த பணக்காரங்களே இப்படித்தான். சாதாரண விஷயத்த ரொம்ப இது பண்ணி பெருசாக்கிடுவாங்க. எல்லாம் அந்த பணம் இருக்கிற திமிருதான். இப்படி முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஆளுங்க கிட்டயே இவ்வளவு கோவப்படுறாருன்னா, பொண்டாட்டி கிட்ட கோவத்தை எப்படி எல்லாம் காட்டியிருப்பாரு. அதான் அவங்க முதல் சம்சாரம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நமக்கு எதுக்குங்க அடுத்தவங்க வீட்டு விவகாரம்னா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இந்த பணக்காரங்களும் இப்படித்தான். வெளியில ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருப்பாங்க. இது தெரியாம எங்கத்த வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சு அவரோட உண்மையான குணம் தெரியாம வினோதினிக்கு அவரை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம், அவளோட வாழ்க்கை தான் சரியா அமையல. அட்லீஸ்ட் 2வது வாழ்க்கையாவது நல்லா அமையணும்ல. இப்படி ஒரு கோவக்காரனை கட்டிக்கிட்டு அவ வாழ்க்கை முழுக்க சீரழியணுமா என்ன? இது எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நானே ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறேன். அடுத்து உங்க வீட்டுக்குள்ள அவங்க ரூமுக்குள்ள பிரைவசியா 1000 விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முட்டாள், பட்டுன்னு கதவு திறந்துட்டு போய் நின்னுட்டேன். தப்புங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அதுக்குன்னு தெரியாம போன திட்டுவாங்களா? நீங்க பதிலுக்கு அவரை நறுக்குன்னு கேட்டு விட வேண்டியது தானே? சிவா அங்கிள், கேக் கட் பண்ணலாம் வாங்க. எங்க இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பாக்குறத விட்டுட்டு அந்த வேலையை பார்க்கலாங்களா? கேக் சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க போலாம்.